விழுப்புரம் செஞ்சி சாலையில் உள்ள ஐனாம்பாளையம் கிராமத்தில் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிநீர் வழங்க கோரி தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் மானஸ்ராஜ். வணக்கம் மானஸ்ராஜ். தற்பொழுது பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். துறை சார்ந்த அதிகாரிகள் யாரேனும் நேரில் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள ஐனாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், அதாவது 2 நாட்களாக இந்த புயலின் காரணமாக ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கத்தினால கிராமம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்திருந்தது. இந்த கிராமத்தில் தற்போது அந்த வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டும். எங்களுக்கு உணவு 3 நாட்களாக நாங்கள் உணவு அருந்தவில்லை, எங்களுக்கு தேவையான குடிநீர் வசதியும் இல்லை என்று சொல்லி அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அந்த செஞ்சி தேசிய நெடுஞ்சாலை, அதாவது செஞ்சி டு வேலூர் செல்லுகிற அந்த தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த தகவல் அறிந்து அங்கே வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வட்டாட்சியர், மேலும் அந்த அங்கே இருக்கிற அரசு துறை அதிகாரிகள் அனைவரும் தற்போது அந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தற்போது இந்த தகவல் அறிந்து விரைந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்கள் இந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதாவது காலை முதலே நான் இந்த கிராமத்திற்கு அனைத்து வசதிகளும் செய்து தந்திருக்கிறேன், ஜேசிபி வைத்து தண்ணீரை நான் வெளியேற்றி இருக்கிறேன், உங்களுக்கு அனைவருக்கும் தங்குவதற்கு உணவும் இடமும் நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் செய்ததை அனைவருக்கும் சொல்லி இருக்கிறார். உங்களைப் போலவே இந்த கிராமம், இந்த தாலுகா முழுவதும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த பொதுமக்களிடம் பேசியதன் காரணமாக பொதுமக்கள் தற்போது கலந்திருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து அரசு அதிகாரிகள், போலீசார் எல்லாருமே இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. தற்போது அவங்களுக்கு தேவையான குடிநீர், உணவு தயார் செய்து இங்கே எடுத்து வருவதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அன்னூர் சிவாவுடன் அந்த கிராமத்தில் உள்ள தெருக்களில் வழியாக நடந்து சென்று இருக்கிறது இப்ப நம்ம காண முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி மானஸ்ராஜ். பஸ் இது மாதிரி நாங்க ஸ்ட்ரைக் பண்ணோம். பஸ்ஸை விடுங்கன்னு தான் சொன்னாராச்சு. இது மாதிரி நீங்க ஆயிட்டீங்க சொல்லிட்டு நாங்க தண்ணியை தந்துட்டாரு, சாப்பாடு கொடுக்கல. இதுல எங்க கூட அங்க இருக்க பசங்க எல்லாம் 10வது படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு ஒரு அட்டாச் கூட இல்ல சார், ஒரு துணி கூட இல்ல. என்ன பண்றது? இது வாழ்க்கை இப்ப எப்படி ஆகுது? வரப்போது பப்ளிக் என்ன பண்ணுங்க பசங்க எல்லாம் துணி இல்லாம நாங்க இல்லன்னு சொல்லல. விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமம், இங்க வெள்ளம் வந்துருச்சு. இப்ப எங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம்ன்றது அன்றாட தேவைதான், அது நாங்க இல்லன்னு சொல்லல, அது எங்களுக்கு முக்கியம். அதை தாண்டி வருங்கால தேவைன்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்க சந்ததிக்கு. ஓகேங்களா? நானும் படிச்சிருக்கேன், இப்ப எல்லார் வீட்லயுமே எல்லாருமே படிச்சிருக்காங்க, ஆனா யாருக்குமே ப்ரூஃப்னு ஒண்ணு கிடையாது. எல்லாரோட ப்ரூஃப்மே முடிஞ்சிருச்சு. எல்லாருக்குமே எல்லா ப்ரூஃபுக்கும் எங்களுக்கு கன்ஃபார்மா ஒரிஜினல் வேணும். அதுக்கான அவசியத்தை எங்களுக்கு இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி கொடுங்க. அரசு கிட்ட சொல்லி இமிடியேட்டா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. எங்களுக்கு முக்கியமா எல்லாத்துக்கான இமிடியேட்டா எல்லா ஒரிஜினலும் எங்களுக்கு தேவை. குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல இருந்து காலேஜ் பசங்களுக்கு தேவையான புக்கு, டிசி, மார்க் ஷீட் எல்லாமே எங்களுக்கு தேவை. அதை ஃபர்ஸ்ட் முடிச்ச அளவுக்கு அதை கூடி சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் இருக்க அதிகாரியே எங்க இடத்த ஃபர்ஸ்ட் நேர்ல பார்க்க சொல்லுங்க. நாங்க நேத்துல இருந்து 5 தடவை ஒரு போன்ல இருந்து மட்டுமே கண்ட்ரோல் ரூமுக்கு 5 தடவை போன் போச்சு. ஆனா 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னவங்க ஒரு தடவை கூட 5 நிமிஷத்துல வரல. ட்ரோன் கேமரா விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு ஃபயர் சர்வீஸே உள்ள வராங்க. அப்ப போன் பண்ணி சொல்றவங்க நான் எங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க? நாங்க போன் பண்ணி சொல்றோம்னா அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ்? நாங்க இவ்ளோ கஷ்டத்துலயும் ஃபயர் சர்வீஸ் நம்பர் போன் பண்ணி கண்ட்ரோல் ரூம் போன் பண்ணி சொல்றோம்.